செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஏ பயிற்சி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கு வேணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எல்லாம் வந்து நல்லா படிக்கிறதுக்காக தான் மேம் இந்த வந்து ஒர்க் ஷீட்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அக்கா வந்து பாருங்கள், ஏ சொல்லிட்டு எழுதுமா. ஏ ஒரு கலராக எடுத்து நம்ம வந்து அதை எழுதி பார்க்கணும். ஏ தமிழை மட்டும் சொல்லிகிட்டே எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது நல்ல மனசில் பதியும். ஏ வெரி குட். ஏ இப்போ அடுத்த கலர் எடுத்துக்கிட்டாங்க. ஏ இப்போ மூன்றாவதா ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க. வெரி குட். இப்போ ஆரஞ்சு கலர் முடிச்சிட்டாங்க. நல்லா அழகாக நிதானமாக வந்து எழுத பழகுங்க. அப்போ தான் வந்து அந்த வடிவம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மனசில் பதியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இப்போ இந்த ஏ பயிற்சி முடிச்சிங்கன்னா அதோடு போதும். ஏன்னா சின்ன குழந்தைங்க தான். ஒரு நாளைக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும், எத்தனை 5 வரிசை இருக்குது, அந்த 5 வரிசையை மட்டும் எழுத பழகுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு குழந்தை முரடு பிடிச்சதுன்னா நான் 2 வாட்டி எழுதுகிறேன், நீ அடுத்தது எழுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு அன்பும் வளரும், குழந்தைங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். நம்ம அம்மா நம்ம கூட எழுதுகிறாங்க, நம்ம அக்கா நம்ம கூட எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எழுதுவாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த கலர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன நிறம்டா? ரெட், சிவப்பு. சொல்லிட்டு எழுதுங்க. ஏ வெரி குட். நல்லா சொல்லிட்டு அழகாக எழுதுங்க. இந்த பயிற்சியை மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணுங்க. அடுத்த நாள் மற்ற பயிற்சி வந்து பண்ணிக்கலாம். ஒரே நாள் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பயிற்சியை வந்து பண்ணுங்க. அப்போ இந்த ஏ வந்து நீங்கள் எழுதுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி தான் நான் வந்து 6 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஏ வெரி குட். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த விமானத்தில் வந்து உள்ள ட்ரேசிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன். இப்போ பென்சிலை எடுத்து குழந்தைங்களுக்கு நிதானமாக வந்து அதை எழுத சொல்லுங்கள். இதுவே வந்து எழுதுறதுக்கு வந்து நிறைய இருக்குது, நான் எழுத மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 4 வாட்டி வந்து எழுத சொல்லுங்கள். ஒரு 4 எழுத்து எழுத சொல்லுங்கள். அடுத்த 4 எழுத்து இன்னொரு நாள் நம்ம எழுதிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. சின்ன குழந்தைங்க தான், அவங்க ஆர்வமாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், கட்டாயப்படுத்தாதீங்க. சொல்லிட்டு எழுதுறா. இப்போ பாருங்கள், இந்த குழந்தை ஃபுல்லாக அந்த ஏ வந்து எழுதிட்டாங்க. அடுத்தது இப்போது கலர் எடுத்து அவங்க அந்த விமானம் ஃபுல்லாக வந்து கலர் பண்ண போகிறாங்க. எப்போவுமே கலரிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவனம் வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவும். அதனால் எதுக்கு நம்ம கலரிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வயசில் வந்து அவங்க அந்த கோடை விட்டு வெளியே போகாமல் அடிக்கணுன்ற ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு பொறுமையான குணத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் அந்த குழந்தைக்கு கலரிங் அடிக்கிறத வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் அடித்து பழகுங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். தேங்க்யூ.